நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நலமா இருக்கணும்னா நமது உணவு பழக்க வழக்கம் நல்லபடியா இருக்கணும். கொஞ்சம் உடற்பயிற்சி தினமும் செய்யணும். கால நேரத்தில் நமது அன்றாட உணவு கூட சில மூலிகைகள் சேரணும். நமது வீட்டு சமையல் அறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டியிலேயே நிறைய நல்ல சமாச்சாரங்கள் இருக்கு. நம்ம வீட்டை சுத்தி நல்ல மூலிகைகள் இருக்கு. எதையும் நாம பயன்படுத்துறோமான்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். காரத்தன்மையை கொடுக்கும், ஊளச்சதை குறையும், பல் ஈறுகளில் உள்ள விஷ கிருமிகள் அழியும், நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும், குடற்புண்களை அகற்றும், கண் பார்வை தெளிவு பெறும், நரம்பு தளர்ச்சி, மன உளைச்சல், மன இறுக்கம் சரியாகும், அல்சைமர் என்ற மறதி நோய் சரியாகும்னு சொல்றாங்க. நீர்க்கடுப்பு, பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் குணமாகும், வைட்டமின் ஏ குறைபாடு, இரத்த சோகை குணமாகும், இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும், பொடுகு தொல்லை சரியாகும், சருமம் பொலிவு பெறும், பேன் தொல்லை நீங்கும், வாயு தொல்லை நீங்கும், செரிமானம் அதிகரிக்கும். கிருஷ்ணமூர்த்தி சார், இவ்வளவு நன்மைகளும் ஒரே ஒரு மூலிகையினால் கிடைக்கப் பெறுவோம். அது என்ன மூலிகை? பதில் தெரிஞ்சுக்கிட்டா ஆச்சரியப்படுவீங்க. அட, இதுதானான்னு நினைப்பீங்க. உயிரினங்களில், அதுவும் முக்கியமாக தாவர இனங்களில் முதலில் தோன்றியதாக சித்தர் ஏடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, ஆராதிக்க வேண்டிய மூலிகை. தமிழர் வாழ்வில் பெரியவர்கள் வாழ்த்தும் போது இந்த மூலிகை பெயரை கட்டாயம் பயன்படுத்துவாங்க. ஆல் போல் வளர்ந்து அருகு போல் வேரூன்றின்னு சொல்லுவாங்க. அந்த அருகம்புல்லுக்கு தான் இவ்வளவு சிறப்பு. அருகம்புல் இல்லாத வயல்வெளி, வயல் வரப்பு பார்க்க முடியாது. எவ்வளவு காய்ச்சல் இருந்தாலும் ஒரே ஒரு வேர் அந்த பகுதி மண்ணுல கிடந்து ஒரு சிறு மழை பெய்தால் போதும், அடுத்த சில மாதங்கள்ல மொத்த வயல்வெளியுமே அருகு காடாயிடும். அந்த அளவுக்கு அருகம்புல்லின் வளர்ச்சி ஆச்சரியமான ஒன்று. சாணமும் புல்லும் அறிவியல் ஆச்சரியம். இன்னைக்கும் நமது அறுவடை திருவிழா மற்றும் பிற வீட்டு விசேஷங்கள்ல மாட்டு சாணத்தை ஒரு பிடி பிடிச்சு அதுல 2 அருகம்புல்ல சொருகி வச்சு வழிபடுறது வழக்கம். அருகம்புல் வைக்காத சாணம் விரைவில் மக்கிடும். அருகம்புல் வச்ச சாணி நீண்ட நாட்களுக்கு அப்படியே இருக்குங்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி சார், அருகம்புல் புரதம், கால்சியம், நார்ச்சத்து, பாஸ்பரஸ், வைட்டமின் ஏ, கரோட்டினாய்டுகள், இரும்பு சத்து போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கியதா இருக்குது. தமிழ் மருத்துவத்தின் முன்னோடிகள் பல காலகட்டங்கள்லையும் பல பேர்களால் இம்மூலிகையை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வர்றாங்க. அகத்திய முனிவர் கூட அருகம்புல் பத்தி பதிவு செய்திருக்கிறார். அருகம்புல்ல நாம் ஒரு களைச்செடியாத்தான், களை புல்லாத்தான் பார்க்குறோம். அதன் இன்னொரு பக்கம் அருமையான மூலிகை. அருகம்புல்லுல இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால் சுவை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. குளிர்ச்சி தரக்கூடியது. அருகம்புல் சாரை குடிக்கணும். அருகம்புல் தொடர்ந்து வருடம் முழுக்க கிடைக்குது. கோடை காலத்தில் கிடைக்கலன்னா முன்னரே பதப்படுத்தி பொடியாக்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். விவரம் தெரிஞ்சவங்க இதை வச்சு இப்போ காசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம தான் இன்னும் விவரம் தெரியாமல் இருக்கிறோமா அல்லது விவரம் தெரியாத மாதிரி நடிக்கிறோமான்னு தெரியல. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.